ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணையை மீளாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் பிரியா, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி தனுசு ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் 1 இயர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு எம்எஸ்சி எம்ஃபில் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் காலேஜில் லெக்சரராக வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க கரூரில் வசிக்கிறாங்க. ஸோ மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஒரு டிகிரி முடித்து நல்ல ஒரு தன்னை போலவே ஒரு டீச்சர் லைனில் இருக்கிற மணமகனாக தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனியார் வேலையாக இருந்தாலும் ஓகே, கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு 4-5 வீடு இருக்குங்க. 4-5 வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க. ஸோ இவங்க ஒரு வீட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு தம்பிங்க. அவரும் கவர்மெண்ட் ஜாப்புக்கு படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப வருடமாக வரன் பார்த்துட்ருக்காங்க. இவங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வரன் அமையலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க திருமணத்திற்கு பிறகு கவர்மெண்ட் ஜாப்புக்கு படித்து வேலைக்கு போகணும், இதை ஏற்றுக்கிற மணமகனாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ மணமகளுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அம்மா ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னோட பொண்ணுக்கு ஒரு 25 சவரம் நகை போடுறோம், அது இல்லாமல் ஓரளவு சிறுசனத்தில் தான் செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. என்னோட பொண்ணு எந்த ஒரு குறையில்லாமல் நல்லபடியாக கண்கலங்காமல் பார்த்துக்கிட்டா மட்டும் போதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மனமோல உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா மணிமேகலை, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் 1 இயர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சமாதானம், இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. மணமகள் 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக பியூட்டி பார்லர் வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா மதுரையில் வசிக்கிறாங்க. ஸோ மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் படிப்பு ஓரளவு 10வது படிச்சிருந்தா கூட போதுங்க. ஆனால் நல்ல குணமாக இருக்கணும், ஓரளவு எந்த வித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருக்கணும், குறிப்பாக இதுதான் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய முதல் கணவர் பயங்கரமாக குடிச்சு கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவர் தவறி போயிட்டு தாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பெண் குழந்தைங்களை வச்சுட்டு இவங்க தனிமையில் தான் தவிச்சிட்டு இருந்ததாகவும், அதுக்கப்புறமா இவங்களுடைய அம்மா இவங்களை அழகு நிலையத்தில் சேர்த்து இவங்கள ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்கதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க சொந்தமாக கடை வச்சு நடத்திட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தனக்கும் தன்னோட குழந்தைகளுக்கும் பாதுகாப்பாக இருக்கிற நல்ல ஒரு துணை வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது வேறு ஜாதியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லைங்க. நல்ல குணமாக இருந்தால் மட்டும் போதும். மாப்பிள்ளையோட குடும்பம் ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுக்கு சொந்தமாக ஒரு வீடு மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த மணமகளுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணி